நெல்லை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் சொர்க்கப்புரியாக மாறி வருவது கோவொர்க்கிங் ஸ்பேஸ் நிறுவனங்கள் என்றால் அது மிகையாகாது. சென்னை, கோவைக்கு அடுத்தபடியாக நெல்லையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கும் இளைஞர்கள் அலுவலகம் அமைக்க, நிதி சுமையில் தப்பிக்க இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். வணக்கம், ஆலன் பிரஜித்னா, ஸ்பேஸோ கோவொர்க்கிங் ஸ்பேஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. 2022 திருநெல்வேலியில் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். 12 சீட்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி 100 சீட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது இருந்ததை விட இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அவங்களால ஒரு சீட்டில் 2 சீட், ஒருத்தர் 2 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது அவங்க லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு 4500 5000க்கு அவங்க ஒரு சீட் 2 சீட் அவங்க எடுத்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோவொர்க்கிங் ஸ்பேஸ் என்பது ஒரே கட்டிடத்தில் பல நிறுவனங்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப சீட்ஸ்களை புக் செய்வதாகும். அதாவது 3 பேர் சேர்ந்து தொடங்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிக இடம் தேவைப்படாது. அதே நேரத்தில் நகரின் மைய பகுதியில் அலுவலகம் அமைக்க வேண்டும் என கருதுவர். ஆனால் அதிக வாடகை கொடுக்க இயலாது. குறைவான ஆட்கள் அமர சீட்ஸ் இருந்தால் போதும். இவர்கள் பல்வேறு நிறுவனங்கள் அமைந்துள்ள கோவொர்க்கிங் ஸ்பேஸில் தேவையான இடங்களை மட்டும் புக் செய்து கொள்வர். ஒரு ஷேரின் மாத வாடகையாக நெல்லையில் ரூபாய் 4500 வசூலிக்கப்படுகிறது. இதற்காக தலா ஒருவருக்கு 2 வேளை டீ, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. இதோடு இல்லாமல் பார்க்கிங் வசதியும் உண்டு. தேவையெனில் கான்ஃபரன்ஸ் ஹால் தனியாக புக் செய்து கொள்ளலாம். இதற்கு தனியாக நாள் வாடகை வசூலிக்கப்படுகிறது. இப்படி கோவொர்க்கிங் ஸ்பேஸ் நெல்லையில் பல முளைத்துள்ளன. ஹாய் சார், என்னோட நேம் நம்பிராஜன், விசர் டெக் கம்பெனியோட ஃபவுண்டர். பாஸ்ட் 6 months ஸ்பேஸில் இன்குபேஷனில் இருக்கிறேன். ஆஸ் அ ஸ்டார்ட் அப்பாக எங்களுக்கு இது என்விரான்மெண்ட்டில் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோர் தென் 25+ கம்பெனிஸ் நாங்கள் இங்கே ஒரே லொக்கேஷனில் இருக்கிறோம். த்ரூ திஸ் நான் இப்போ ஆஸ் ஐடி கம்பெனியாக நான் இங்கே இருக்கிறேன். மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக நாலேஜ் ஷேரிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன். இங்கேயே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸோட ஃபோரம் இருக்குது, நௌக்கரி, இந்த மாதிரியான மல்டிபிள் கம்பெனிஸ் இங்கே வெண்டாஸ் இருக்கும்போது எங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேஜராக நெட்வொர்க்கிங் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மூலம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றன. குறைந்த வாடகையில் அலுவலகம் அமைத்துக் கொள்ளலாம் என்பதால் நெல்லையில் கடந்த சில ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகியுள்ளன. நம்ம நார்மலா ஒரு கம்பெனியை நம்ம எடுத்து வெளியே ஒரு ஆஃபீஸ் போடுறதா இருந்தால் நியர்லி அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்து பண்ற மாதிரி வரும். ஸோ அதிகமான ஒரு சார்ஜஸ் வருதுனால இங்க நான் ஒரு ஸ்பேஸ் மாதிரி கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி எடுத்திருக்கேன். மந்த்லி ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன். அது நியர்லி 4500 மாதிரி தான் வரும். ஸோ என்னோட கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூர் அண்ட் சென்னையில் எடுத்து நான் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்தராக அதை டெவலப் பண்ணுறதுக்காக அடுத்தது நான் என்னோட கிளைண்ட்ஸ் விசிட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு மற்ற எல்லாமே ஒரு கிளைண்ட் விசிட் பண்ணுறதா இருந்தால் கூட எனக்கு அன்னைக்கு ஒரு கேபின் மாதிரி எனக்கு அலோகேட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வரப்பிரசாதம் என்பது ஸ்டார்ட் அப்களுக்கு மட்டுமல்ல, ரியல் எஸ்டேட் தொழிலுக்கும் என்றால் அது மிகையல்ல.